ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இரிகேஷன் இன்ஜினியரிங் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இரிகேஷன் என்னென்ன டைப்லாம் இருக்குது, நம்ம எப்படி இரிகேஷன் வந்து பண்ணுறோம், அப்புறம் இரிகேஷன் பண்ணக்கூடிய அந்த கெனாலோட டிசைன், அதில் கெனால் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் கொடுக்குறோம். அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்கு, அங்கே ஒரு ரிவர் ஸ்ட்ரீம் நம்ம கட்டக்கூடிய ஆர்டிஃபிஷியல் கெனால் வழியாக கிராஸ் ஆகி போச்சு அப்படின்னா அங்கே நம்ம என்ன அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுக்குறோம், அதில் என்ன டைப்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் லாகிங் அண்டு லேண்ட் ரீக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் லாகிங் அப்படிங்கிறது நம்ம அந்த இரிகேஷன் பண்ணுறோம், கிராப்புக்கு வாட்டர் போகுது, அங்கே நடக்கக்கூடிய ஒரு இல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த வாட்டருக்கு அந்த கிராப்புக்கு ஏதோ ஒரு அங்கே பாதிப்பு வந்து நடக்குது, அந்த வாட்டர் அதிகமாக அங்கே போகிறதுனால. இதனால் அங்கே வாட்டர் லாகிங் வந்து ஏற்படுது. அதுக்கு தேவையான அதிகபட்சமான வாட்டர், தேவைக்கும் அதிகமான வாட்டர் வந்து அங்கே போகிறது மூலமாக அந்த கிராப்புக்கு அங்கே பாதிப்பு அது ஏற்படுத்துது. அது எப்படி நடக்குது, அதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவுமே நமக்கு சிலபஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து இருக்குது. இதில் வாட்டரை நம்ம அதிகமாக கொடுத்துட்டோம், இரிகேட் பண்ணும்போது வாட்டர் வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தேவைக்கு அதிகமாக வாட்டர் அதில் இருக்கும்போது அது ரூட் ஜோனில் போய் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா தேங்கி நிற்கும். ஓகேவா? அது எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இஸ் செட் டு பி வாட்டர் லாக் வென் இட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா அதோட உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிராப்போட ஈல்டிங் கெப்பாசிட்டி, கிராப் வந்து எவ்வளோ நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம், ஏதோ ஒரு ப்ராடக்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃப்ரூட்ஸோ இல்லைனா வெஜிடபிள்ஸோ, நமக்கு தேவையான நெல், அரிசி, கோதுமை இது எல்லாமே என்ன கிராப்பில் தான் வருது. அப்போ அதோட ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற அந்த பெர்சன்டேஜ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருது, அந்த ஈல்டிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹை வாட்டர் டேபிள்னால் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து ரொம்ப ரைஸ் ஆகிறதுனால அது ரூட் ஜோன் ஃபுல்லாகவே வாட்டர் அதில் நிற்கும். அது எப்படிலாம் எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேண்ட் இன் ஃபேக்ட் gets affected when the root zone of the plant gets floodedனா ஃபுல்லாகவே தண்ணி ஏறி போய் நிற்கிறதுனால with water and has become ill aeration reduce crop yield. ஏரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே காற்று கொடுக்கக்கூடாது தான் ஏரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இல் ஏரேஷன்னா காற்று வந்து அங்கே உள்ள ஆக்சஸ் வந்து பண்ண முடியாது, ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீரில் மூழ்கி இருக்கும். The life of plant in fact depends upon the nutrient like nitrate and the form in which the nitrates are consumed by plants is produced by the bacteria. நம்ம நைட்ரஜன் சைக்கிள் வந்து பார்த்துருப்போம். அது மண்ணில் நம்ம ஒரு சில பாக்டீரியா தான் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வரும், டீகம்போஸ் பண்ணி நைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணும், நைட்ரேட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ அது வந்து நமக்கு கிராப்புக்கு வந்து தேவை. அப்போ அந்த பாக்டீரியா வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆக்சிஜனும் அங்கே தேவைப்படும். அந்த பாக்டீரியாவுக்கு ஆக்சிஜன் இருந்தால் தான் அது உயிர் வாழும். டீகம்போஸ் பண்ணதுக்கு ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை. இப்போ ஃபுல்லாகவே இந்த வாட்டர் போயிட்டு நிரம்பிடுறதுனால அங்கே அந்த ஆக்சிஜன் வந்து பாக்டீரியாவுக்கு கிடைக்காம போகுது. பாக்டீரியா இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே நைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போகுது. நைட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ண முடியலை அப்படிங்கும்போது அங்கே ஏதோ ஒரு டிஃபிஷியன்சி நடக்குது அந்த கிராப்புக்கு. அப்போ அந்த டிஃபிஷியன்சினால் உற்பத்தி திறன் கம்மியாகிடுது, அந்த கிராப்போட ஈல்டிங் கெப்பாசிட்டி கம்மியாகிடுது. ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்காங்க. The life of plant in fact depends upon the nutrients like nitrate and the form in which the nitrate are consumed by the plant is produced by the bacteria under a process called nitrification. அந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நைட்ரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. This bacteria need oxygen for their survival. ஆக்சிஜன் வந்து நமக்கு அந்த பாக்டீரியாவுக்கு தேவை. The supply of oxygen get cut off when the land become ill aerated. இங்கே ஏரேஷன் போகலை அப்படின்னா ஆக்சிஜன் வந்து அங்கே கிடைக்காது. எதுக்கு? பாக்டீரியாவுக்கு. இதனால் பாக்டீரியா வந்து அங்கே இருக்கிறது இல்லை, பாக்டீரியா எல்லாமே என்ன ஆயிரும், டெத் ஆயிரும். அண்ட் ஃபால் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் ஃபுட், பிளான்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஃபுட்டு தான் நைட்ரேட். அப்போ அது வந்து அங்கே கிடைக்காம போகுது. அண்ட் கன்சிக்வெண்ட் ரிடக்ஷன் இன் பிளான்ட் க்ரோத் விச் ரெடியூஸ் த கிராப் yield. அந்த பிளான்ட்டுக்கு சரியான ஊட்டச்சத்து அங்கே கிடைக்காததுனால பிளான்ட்டோட க்ரோத்துமே கம்மியாகிடுது, அதோட ஈல்டிங் கெப்பாசிட்டி பாதிக்கப்படுது. ஓகேவா? புரியுதா? ஏன் வாட்டர் லாகிங்னால நமக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது. ஃபுல்லாக வாட்டர் டேபிள் ரைஸ் ஆகிடுது, தண்ணி ஃபுல்லாகவே அங்கே ரொம்ப நாளைக்கு அப்படியே தேங்கி நிற்கிறதுனால, அது தேவைக்கு அதிகமான வாட்டர் போகிறதுனால ஏரேஷன் ப்ராசஸ் அங்கே தடுக்கப்படுது. ஆக்சிஜன் ஒழுங்காக சப்ளை கிடைக்கல, அது கீழே இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு. அந்த பாக்டீரியா தான் நைட்ரஜனை க்ரியேட் பண்ணும், நைட்ரேட்டை க்ரியேட் பண்ணும். அந்த நைட்ரேட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும், பிளான்ட்டு க்ரோ ஆகிறதுக்கான ஒரு நியூட்ரியன்ஸ்.
அப்போ அது கிடைக்கல அப்படிங்கும்போது அதோட கிராப்பு சரியான ஒரு ஈல்டிங்கை நமக்கு கொடுக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதையும் காசு பண்ணும். அந்த வாட்டர் லாகிங் நடக்கிறதுனால சலினிட்டியும் காசு பண்ணும். இதுவுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்டர் டேபிள் ஹேஸ் ரைசன் அப். வாட்டர் டேபிள் என்ன ஆகுது? ரைஸ் ஆகுது. அந்த ரூட்டில் போயிட்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கேபில்லரி நடக்க ஆரம்பிக்கும். வாட்டர் என்ன ஆகும்? அந்த கேபில்லரி ஆக்ஷன்னா என்னென்னா, இந்த எண்ணெய் இருக்குது அப்படின்னா திரி வழியாக மேலே ஏறும். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும். அது மாதிரி தான் அதை யூஸ் பண்ணி தான் அந்த விளக்கு திரி பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து அதில் எரியும். கீழே இருக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து அது சக் பண்ணி மேலே எடுக்கும். அது பேர் அது மேலே ரைஸ் ஆகிற அந்த ப்ராசஸ் பேர் தான் கேபில்லாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை தான் கேபில்லாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். கேபில்லாரிட்டிக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். ரூட் ஜோனில் இருந்து ரூட் ஜோனுக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்டரை ரூட் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்து அந்த கிராப்புக்கு போகுது. அப்போ அந்த மாதிரி தான் இங்கே கேபில்லாரிட்டி ஃப்ரிஞ்ச் வந்து அங்கே நடக்குது. நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சால்ட்டு, அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய சால்ட்டுலாம் என்ன பண்ணும், அதோட ரூட் ஜோன்லேயே தேங்க ஆரம்பிச்சிரும். புரியுதா? அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய சால்ட்டு கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரூட் ஜோன்லேயே என்ன பண்ணும், அந்த வேர் பகுதியிலேயே வாட்டர் மட்டும் மேலே போகும். அதில் இருக்கக்கூடிய சால்ட்டு கண்டென்ட் எல்லாமே அந்த வேரை சுற்றி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும், தேங்க ஆரம்பிச்சிரும். அதை தான் சொல்கிறாங்க. வாட்டர் இஸ் கண்டினியூஸ்லி எவாப்ரேட்டட் பை கேபில்லாரிட்டி. கேபில்லாரிட்டினால வாட்டர் வந்து போயிடுது. There's a continuous upward flow. Water from the water table to the land surface gets established. With this upward flow, the salt which are present in the water also rises toward the surface, resulting in the deposition of the salt. ஓகேவா? இப்போ அந்த சால்ட் மட்டும் என்ன ஆகும்? அந்த ரூட் ஜோனில் ஓகேவா? வாட்டர் டேபிளில் வந்து வாட்டரில் என்ன இருக்கும்? சால்ட்டும் இருக்கும். இப்போ வாட்டர் டேபிள்லேருந்து வாட்டரை உறிஞ்சி எடுக்குது ரூட்டு, அந்த வேர் பகுதி. அப்போ வாட்டர் மட்டும் மேலே போகுது, சால்ட் ஃபுல்லாக அதிலே கீழே வந்து தேங்க ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, அதில் இருக்கக்கூடிய ஆல்கலி சால்ட்டு ரூட் ஜோனில் ஃபுல்லாக வந்து அரிக்க ஆரம்பிக்கும். அந்த ரூட்டை ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிக்கும். அந்த ஆல்கலிஸோட ப்ராப்பர்ட்டியே அதுதான். என்ன பண்ணும்? அரிக்கும். அப்போ அந்த ரூட்டை ஃபுல்லாக என்ன பண்ணுது? அங்கே கரோடிங் பண்ணுது, அரிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால் ஃபுல்லாகவே எங்கே ஃபேடாகவே இந்த மாதிரி சாயிலில் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குன்னா அது பேர் தான் சலைன் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாயிலை மொத்தமாக சலைன் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் பண்ணுறாங்க. ஃப்ரம் த அபோவ் டிஸ்கஷன் இட் பிகம்ஸ் எவிடென்ட் த வாட்டர் லாகிங் அல்டிமேட்லி லீட்ஸ் டு சாலினிட்டி. இந்த வாட்டர் லாகிங்கு நமக்கு என்னத்தை தான் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலினிட்டி அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத நமக்கு ஒரு எஃபெக்டை தான் இங்கே கொண்டு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுவுமே நமக்கு கிராப்போட ஈல்டிங் கெப்பாசிட்டியை கம்மி பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த பாக்டீரியாவால் நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அங்கே வந்து நடந்தது. பாக்டீரியா சரியான ஏர் கிடைக்காததுனால, ஆக்சிஜன் கிடைக்காததுனால நைட்ரேட் வந்து நமக்கு கிடைக்காது. அப்போ பிளான்ட் வந்து க்ரோ ஆக முடியாது. செகண்ட் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டரை சக் பண்ணி மேலே எடுக்கும்போது சால்ட்டு மட்டும் கீழே தேங்கிரும், ரூட் ஜோனை சுற்றி தேங்கிரும். அப்போ அந்த சால்ட்டுனால் ஆல்கலிஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆகி ஆல்கலி சால்ட் வந்து ரூட் ஜோனை ஃபுல்லாக கரோடு பண்ண ஆரம்பிக்கும். அதுவுமே அந்த பிளான்ட் வந்து ஃபேடாகவே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு வலுவில்லாமல் அங்கே போகிறதுக்கு, வலு இழக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சலினிட்டி அண்ட் வாட்டர் லாகிங்கை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்போ அதுக்கு என்னென்னலாம் பார்ப்போம், என்னென்ன ரீமெடிஸ், அதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட்டர் லாகிங் கண்ட்ரோல். வாட்டர் லாகிங் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு லைனிங் ஆஃப் கெனால். லைனிங் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? லாஸ்ட்டாக லைனிங் கெனால், அன்லைன்டு கெனால்னு பார்த்துருப்போம். ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணணும்? சர்ஃபேஸை ஃபினிஷிங் பண்ணி, ஓகேவா, சர்ஃபேஸை கரெக்டாக ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணி அங்கே கெனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வாட்டர் வந்து அதிகமாக சீப்பேஜ் ஆகி வெளியே போகாது. அப்போ அந்த வாட்டர் டேபிள் ரொம்ப அதிகமாக அங்கே ரைஸ் ஆகாது, வாட்டர் லீக்கேஜ் வந்து இருக்காது. அப்போ அந்த கிராப்புக்கு தேவையான வாட்டர் கரெக்டாக கிடைக்கும். அதுக்கு அதிகமான தேவையில்லாத வாட்டர் வந்து தேவைக்கும் அதிகமான வாட்டர் வந்து தடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. Attempts should be made water to reduce the seepage water from the canals and water courses. Seepage water கெனாலில் இருந்து போகாது, சீப்பாகி போகாது. லைனிங் பண்ணிட்டோம், ப்ராப்பராக என்ன ஃபினிஷ் பண்ணிட்டோம், அந்த கெனாலை பூசி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா this can be achieved by lining them. It is a very effective method. வெரி எஃபெக்டிவ் மெத்தட் என்னன்னு நமக்கு கேட்பாங்க. வாட்டர் லாகிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லைனிங் பண்ணுறது, கெனாலை லைனிங் பண்ணுறது.
அட்வான்டேஜஸ் ஆஃப் லைனிங் என்னெல்லாம் பாருங்கள். ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் லாகிங் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் சேனல் கெப்பாசிட்டி. சேனலோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ராப்பராக லைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எரோட் ஆகாது. ப்ராப்பராக என்ன ஃப்ளோ வந்து கிடைக்கும் கனாலில். இன்க்ரீஸிங் கமாண்டட் ஏரியா, அது இரிகேட் பண்ணக்கூடிய ஏரியாவும் நமக்கு அதிகமாகும். எலிமினேஷன் ஆஃப் ஃப்ளட் டேமேஜஸ். ஃப்ளட்டுனால் நமக்கு இந்த கெனாலில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதையுமே இது மூலமாக தடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட், மெயின்டைன் வந்து அதிகமாக பண்ண தேவையில்லை. ஒரு டைம் லைனிங் பண்ணாலே போதும். மெயின்டைன் பண்ணுறதுக்கான செலவு கம்மியாகுது. மெயின்டைன் ரொம்ப அதிகம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன, லைனிங் ஆஃப் கனால், வாட்டர் லாகிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூசிங் த இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இரிகேஷனோட இன்டென்சிட்டியை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரியாஸ் வேர் தேர் இஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் வாட்டர் லாகிங், இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன் ஷுட் பி ரெடியூஸ்டு. எந்த இடத்துலலாம் நமக்கு வாட்டர் லாகிங் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுதோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, அதிகமான வாட்டரை வந்து அங்கே கொண்டு போக மாட்டாங்க. ஓகேவா? அதிகமான வாட்டரை அங்கே கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி ஸ்மால் போர்ஷன் ஆஃப் இரிகேட்டபுள் லேண்ட். ஓகேவா? பார்த்துருப்போம். கல்டிவேட்டட் ஏரியாவுக்கும் கல்ச்சுரபுள் கமாண்டட் ஏரியா ரேஷியோ போட்டோம் அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன் கிடைக்கும். அப்போ அந்த கல்டிவேட்டட் ஏரியானா ஆக்சுவலாக இரிகேஷன் பண்ணக்கூடிய அந்த ஏரியாவை ரொம்ப ரெடியூஸ் பண்ணுறாங்க. கம்மியான ஏரியாவுக்கு தான் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. அப்போ அது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஏரியாவுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம ரெகுலர் இன்டர்வலில் ப்ராப்பராக கொடுக்கறதுனால ஒரே இடத்துக்கு அதிகமான தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி டோட்டலாக மொத்தமாக ஒரே ஏரியாவுக்கு வாட்டரை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரே இடத்துலேயே நமக்கு அதிகமாக வாட்டர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ அதனாலேயும் வாட்டர் லாகிங் வந்து நடக்கலாம். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட போர்ஷனுக்கு மட்டும் கொஞ்சம் வாட்டர் அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் சீசனில் இன்னொரு குறிப்பிட்ட போர்ஷனுக்கு கொஞ்சம் வாட்டர் அனுப்புவாங்க. இதுதான் ரெடியூசிங் தி இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன் சொல்கிறோம். அந்த கல்டிவேட்டட் ஏரியா ஆக்சுவலாக இரிகேஷன் பண்ணக்கூடிய அந்த ஏரியாவை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அந்த இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன் பண்ணக்கூடிய அந்த ரேஷியோ, இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன் சொல்கிறது அந்த ரேஷியோ பார்த்துருப்போம் நம்ம, அது வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஒன்லி ஸ்மால் போர்ஷன் of irrigatable land should be receive canal water is one particular season. ஒரு பர்டிகுலர் சீசனுக்கு ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் கொடுப்பாங்க. The remaining areas can receive water in the next season by rotation. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு இன்னொரு போர்ஷனுக்கு கொடுப்பாங்க, மறுபடியும் ப்ரீவியஸ் போர்ஷன். இந்த மாதிரி அல்டர்னேட்டாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. வேறு வேறு போர்ஷனுக்கு குறிப்பிட்ட வாட்டரை அனுப்புறது மூலமாக வாட்டர் லாகிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பை இன்ட்ரோடியூசிங் கிராப் ரொட்டேஷன். கிராப் ரொட்டேஷன்னா நம்ம பேசிக் டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம். ஒரு பிளான்ட்டு, மேஜர் பிளான்ட் இருக்குது அப்படின்னா அது கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் கிராப்பு, அதாவது பயிர் வகைகள், இந்த உளுந்து, நெல் போட்டாங்க அப்படின்னா அந்த உளுந்து இதெல்லாம் போடுவாங்க. இதை மாதிரி தானியங்கள் இதை ரொட்டேட் பண்ணுவாங்க. இது பேர் தான் கிராப் ரொட்டேஷன் சொல்கிறோம். certain crops require more வாட்டர். அதிகமான வாட்டர் வந்து ஒரு சில கிராப்புக்கு தேவைப்படும், ஒரு சில கிராப்புக்கு லெஸ் வாட்டர் வந்து நமக்கு தேவைப்படும். If a field is always sown with a crop requiring more water, the chances of water lagging. இப்போ அதிகமாக வாட்டர் இருக்கிற தேவைப்படுற கிராப்புக்கு வாட்டர் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னாங்க வாட்டர் லாகிங் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அல்டர்னேட்டிவாக அவங்களுக்கு போடுவாங்க. லெஸ் வாட்டர் கன்சியூம் பண்ணுறதையும் போட்டுட்டு மோர் வாட்டர் கன்சியூம் பண்ணுற கிராப்பு இந்த மாதிரி நம்ம போடுவாங்க. என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ரைஸ் மே பி ஃபாலோடு பை எ வீட். ஒரு ரைஸ் போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீட்டு, இந்த ரெண்டையும் கிராப் ரொட்டேஷன் பண்ணுவாங்க. வீட் மே பி ஃபாலோடு பை எ காட்டன். வீட்டுக்கு காட்டனையும் கிராப் ரொட்டேஷன் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க, பருத்தி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பை ஆப்டிமம் யூஸ் ஆஃப் வாட்டர். ஆப்டிமம் யூஸ்னால் நமக்கு வாட்டர் வந்து எவ்வளோ தேவைப்படுது, கரெக்டான ஒரு கால்குலேஷன், கரெக்டான ஒரு குவான்டிட்டியில் வாட்டரை வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆப்டிமம் யூஸ்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் நோன் ஃபேக்ட் தட் ஒன்லி செர்டைன் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் இரிகேஷன் வாட்டர் கிவ்ஸ் பெஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஒரு குறிப்பிட்ட வாட்டரை கொடுத்தோம், ஓகேவா, அந்த வாட்டரு கரெக்டாக அந்த பிளான்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்கும். லெஸ் தென் தட் மோர் தென் தட் ரெடியூஸ் த ஈல்டு. அதை விட கம்மியாக போனாலும் ஈல்டிங் வந்து பாதிக்கும், அதை விட அதிகமாக போனாலும் நமக்கு ஈல்டிங் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதனால் அந்த கல்டிவேட்டர்ஸ்க்கு ஏதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் வந்து அங்கே கொடுக்குறாங்க. எவ்வளோ நம்ம வாட்டரை கரெக்டாக கொடுக்கணும், எந்தெந்த பீரியடில் கொடுக்கணும், கரெக்டான அந்த பிளான்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய வாட்டர் வந்து எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பை ப்ரொவைடிங் இன்டர்செப்டிங் ட்ரைன்ஸ். இன்டர்செப்டிங் ட்ரைன்ஸ் அப்படிங்கிறது ஒருவேளை அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல
என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்டர்செப்டிங் ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வாட்டரை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு பேர் தான் வாட்டர் லாக்டு ஏரியாவில் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டர்செப்டிங் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மூலமாக நம்ம வாட்டர் லாகிங்கை தடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இன்டர்செப்டிங் ட்ரெயின்ஸ் அலாங் த கெனால் ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டட் wherever necessary. This drain can intercept and prevent the seeping canal water from reaching the area likely to be waterlogged. Next, by provision of an efficient drainage system. An efficient drainage system should be provided in order to drain away the storm water. இது drainage system வந்து ஒன்று கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மழை பெய்யுது, மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாலும் என்ன ஆகும், அங்கே என்ன நடக்கும், அதிகமாக அந்த வாட்டர் லாக்கிங் வந்து நடக்கும். கிராப்புக்கு தேவைக்கு அதிகமான வாட்டர் வந்து போயிடும். அப்போ அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு, சேவ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டோர் வாட்டரை கரெக்டாக ட்ரெயினில் அனுப்பி விடுவாங்க. அதுவும் பண்ணுறது மூலமாக தடுக்கலாம், வாட்டர் லாக்கிங்கை தடுக்கலாம். எக்ஸஸ் இரிகேஷன் வாட்டரை கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக. இது எது மூலமாக கொண்டு வராங்கன்னா, சர்ஃபேஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் சப்சர்ஃபேஸ் ட்ரெயின்ஸ் சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. இது நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சர்ஃபேஸ் ட்ரெயின்ஸ் கொடுக்குறது மூலமாகவும் ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுக்குறது மூலமாகவும் வாட்டர் லாக்கிங்கை தடுக்கலாம். இம்ப்ரூவிங் நேச்சுரல் ட்ரெயின் ஆஃப் த ஏரியா. நேச்சுரல் ட்ரெயின் அப்படின்னா, அங்கே நேச்சுரலாகவே நமக்கு வந்து ஒரு ஸ்லோப்பிங் வந்து இருக்கணும். வாட்ரு வந்து அங்கங்கே தேங்காமல் இருக்கணும். வாட்ரு அங்கங்கே தேங்காமல் இருக்கணும். அப்படி தேங்கினாலும் வாட்டர் லாக்கிங் வந்து நடக்கும். அப்போ அதை ஈஸியாக நம்ம நேச்சுரலாகவே வெளியேற்றுற மாதிரி அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். டு ரெடியூஸ் த பெர்குலேஷன், அதிகமாக உள்ள பெர்குலேஷன் ஆகக்கூடாது. ஷுட் நாட் பி அலோவ் டு ஸ்டாண்ட் ஃபார் ஏ லாங் பீரியட். ரொம்ப நாளைக்கு அதில் வாட்டர் தேங்கக்கூடாது. சம் ரிலீஃப் இன் திஸ் டைரக்ஷன் கேன் பி அப்டைன்ட் பை ரிமூவிங் த அப்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, அந்த ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அங்கே ஏதாவது அந்த ஃபீல்டில் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, வாட்டர் போக முடியாமல் அங்கே தடுக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகே, ரிமூவிங் புஷ்ஷஸ், ஜங்கிள்ஸ், ஃபாரஸ்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் நேச்சுரல் ட்ரைனேஜ் ஆஃப் த ஏரியான்னு சொல்லுவாங்க. இம்ப்ரூவிங் த நேச்சுரல் ட்ரைனேஜ் ஆஃப் த ஏரியா. அப்புறம் கன்சம்ப்டிவ் யூஸ் ஆஃப் த இரிகேஷன். கன்சம்ப்டிவ் யூஸ் அப்படின்னாலே என்ன, ப்ராப்பராக கிடைக்கக்கூடிய வாட்டரை நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதாவது லிஃப்ட் இரிகேஷன் இங்கே பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்னா, வாட்டர் டேபிளில், அதாவது லிஃப்ட் இரிகேஷன்னா என்ன சொல்லுவோம், லிஃப்ட் இரிகேஷன்னா ஒரு வாட்டர் டேபிள் இருக்குது, வாட்டர் டேபிளில் இருந்து கிரவுண்ட் வாட்டரை எடுத்து அதை சப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் லிஃப்ட் இரிகேஷன் சொல்லுவோம். அப்போ வாட்டர் டேபிளில் வாட்டர் ரிமூவ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் டேபிள் ரைஸே ஆகாது, அதிகமான வாட்டர் ரைஸ் ஆக போகிறது கிடையாது. அப்போ அது மூலமாக வாட்டர் லாக்கிங்கை நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் லிஃப்ட் இரிகேஷன் டு யூட்டிலைஸ் கிரவுண்ட் வாட்டர் ஹெல்ப்ஸ் இன் லோவரிங் த வாட்டர் டேபிளை லோ பண்ணிடலாம். புரியுதா? இப்போ வாட்டர் டேபிள் அதிகமாக இருந்தால் தான், தண்ணி அதில் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு என்ன நடக்கும், வாட்டர் லாக்கிங் நடக்குது. அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, குறைச்சிட்றாங்க. நெக்ஸ்ட், த கிரவுண்ட் வாட்டர் ஹெல்ப் இன் lowering the water table in a canal irrigated area where water table tends to go up. Hence, the groundwater also be used in conjunction with canal water for irrigation, as the continuous use of groundwater will not allow any appreciable rise. இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டே இருந்தோம்னா வாட்டர் டேபிள் ரொம்ப ரைஸ் ஆகி வாட்டர் லாக்கிங் வந்து நடக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம வாட்டர் லாக்கிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தோம். இப்போ என்னென்னா, சலைன், அதில் உள்ள சலினிட்டி, ஓகேவா, அந்த சால்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, ஆல்கலிஸை ரெடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். லேண்ட் ரீக்ளமேஷன் இஸ் எ ப்ராசஸ் பை விச், லேண்ட் ரீக்ளமேஷன்னா என்னென்னா, அந்த நிலத்தை நமக்கு தேவையான அக்ரிகல்ச்சருக்கு பயன்படக்கூடிய நிலமாக மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் லேண்ட் ரீக்ளமேஷன் சொல்லுவாங்க. ப்ராசஸ் பை விச் அண்ட் அன்கல்ச்சுரபிள் லேண்ட். அன்கல்ச்சுரபிள் லேண்ட்னா நம்ம விவசாயம் பண்ண முடியாத இடம் தான் அன்கல்ச்சுரபிள். இஸ் மேட் ஃபிட் ஃபார் கல்டிவேஷன். விவசாயம் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஒரு லேண்டாக பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க, லேண்ட் ரீக்ளமேஷன். சலைன் அண்ட் வாட்டர் லாக் லேண்ட்ஸ் கிவ் வெரி லெஸ் கிராப் ஈல்ட். சலைன் ஆயிருந்துச்சு, வாட்டர் லாக் ஆயிருச்சுன்னா கிராப் ஈல்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதை நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறோம், ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணுறோம், கல்டிவேஷனுக்கு தேவையானதாக எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, அந்த சலைனாக இருக்கா, எக்ஸ்ட்ரீமாக இருக்கா, ஓகேவா, அதை நம்ம பார்ப்போம். எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ஆஃப் ஆல்கலைனாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ ஆல்கலி சால்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். எவ்ரி அக்ரிகல்ச்சுரல் சாயில் கண்டெய்ன்ஸ் certain mineral salt in it. Some of these salts are beneficial for plants as they provide the plant food, while certain other prove injurious to plant growth. ஓகேவா, அதாவது அந்த நமக்கு தேவைப்படக்கூடிய, பிளான்ட்டுக்கு தேவைப்படக்கூடியதும் அதில் இருக்குது, தேவையில்லாததும் இருக்குது. அது தேவையில்லாதது என்னதெல்லாம் அப்படிங்கிறத பாருங்கள். These injurious salts are called alkali salts. அந்த ஆல்கலி சால்ட் வந்து கிராப்புக்கு இன்ஜுரிஸ் பண்ணக்கூடியது, கிராப்புக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடியது. Na2CO3, Na2
SO4 NaCl இது ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் வரக்கூடியது. இதில் மேஜர் பாதிப்பு எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் Na2CO3னால தான் நடக்குது. ஆர் பிளாக் ஆல்கலி அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் என்ன, இன்னொரு பேர் பிளாக் ஆல்கலி. இதுதான் மோஸ்ட் ஹார்ம்ஃபுல். லெஸ்ட் ஹார்ம்ஃபுல் என்னென்னா சோடியம் குளோரைடு NaCl. இப்போ இன்னொரு டேம் வந்து சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன பார்த்தோம், ஆல்கலி சால்ட்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம். எது மோர் ஆல்கலி, எது மோர் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம், Na2CO3. எது லெஸ் ஹார்ம்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா NaCl. எஃப்ளோரசன்ஸ்னால் என்னென்னு பாருங்கள், நம்ம முன்னாடி பார்த்தது தான். அந்த வாட்டர் வந்து என்னாகும், கீழே தேங்க ஆரம்பிக்கும். அது தேங்கினது வாட்டர் மட்டும் ரூட் வழியாக மேலே போகும். ஆனால் சால்ட்டு ஃபுல்லாக சுற்றி ஃபார்ம் ஆகிரும். இது ஒரு ஒயிட் கலர் டெபாசிட்டாக அங்கே ஏற்படுத்தும். அது பேர் தான் எஃப்ளோரசன்ஸ்னு சொல்கிறாங்க. தி சால்ட்ஸ் ஆர் soluble in water if the water table rises up or if the plant root happen to come within the capillary fringe. கேபிலரி மூலமாக நமக்கு போயிடுது மேலே. வாட்டர் ஃப்ரம் த வாட்டர் டேபிள் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோவிங் அப்வர்ட். வாட்டர் என்ன ஆகும், மேலே அப்வர்டில் போக ஆரம்பிச்சிடும். soluble alkali salts also move up with water and get deposited. ஓகேவா, அது என்ன ஆகும், அதுவும் மேலே போக ட்ரைவ் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த ரூட்டை சுற்றி உங்களுக்கு டெபாசிட்டட் ஆகும். இந்த சாயில் வித்தின் த பிளான்ட் ரூட் ஆஸ் வெல் அஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லேண்ட். இதுவுமே உங்களுக்கு அந்த பிளான்ட் அந்த ரூட்டை சுற்றி லேண்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அந்த சால்ட் கண்டென்ட். திஸ் ஃபினாமினா ஆஃப் சால்ட் கம்மிங் அப் இன் சொல்யூஷன் அண்ட் ஃபார்மிங் எ தின் கிரஸ்ட். என்ன ஆயிரும், மேலே ஒரு ஒயிட் கலரில் இந்த சால்ட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ, 5 to 7.5 சென்டிமீட்டருக்கு திக்னஸில் கிரஸ்ட்டில் எர்த்து கிரஸ்ட்டில் ஃபார்ம் ஆகுது. ஆஃப்டர் த எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் கால்டு எஃப்ளோரசன்ஸ். வாட்டர் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிடுச்சு, வாட்டர் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டெபாசிட் ஆயிரும். அங்கே எஃப்ளோரசன்ஸை காஸ் பண்ணுது. லேண்ட் எஃபெக்டட் பை எஃப்ளோரசன்ஸ் இஸ் கால்ட் சலைன் சாயில். இந்த மாதிரி எஃப்ளோரசன்ஸால் லேண்ட் எஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டோட்டல் சாயில் 5 to 7.5 சென்டிமீட்டருக்கு ஃபுல்லாக லேயர் ஃபுல்லாகவே அந்த டெபாசிட்டாக ஃபார்ம் ஆகுது. இதை ஃபுல்லாக மொத்தமாக சலைன் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் லீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீச்சிங் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம், எக்ஸாம்பிள் கேட்பாங்க அடிக்கடி. ஹை வாட்டர் டேபிள் ஹேஸ் பீன் லோவர்டு பை சூட்டபிள் ட்ரைனேஜ். இந்த ஹை வாட்டர் டேபிளை லோவர் பண்ணுவோம். த சாயில் இஸ் ஃப்ரீட் ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் சால்ட் பை அ ப்ராசஸ் கால்ட் லீச்சிங். லீச்சிங்னா என்னென்னு பாருங்கள். இன் திஸ் ப்ராசஸ் லேண்ட் இஸ் ஃப்ளட்டட் வித் அடெக்வட் டெப்த் ஆஃப் வாட்டர். தேவையான ஒரு வாட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளட் பண்ணுவாங்க. த ஆல்கலி சால்ட் ப்ரெசன்ட் இன் த சாயில் கெட் டிசால்வ்டு இன் வாட்டர். இந்த ஆல்கலி சால்ட்னால் என்ன ஆகும், இந்த டெபாசிட்டாக இருக்கக்கூடிய இப்படிதான் என்னென்னு, அதாவது இந்த மாதிரி நமக்கு எஃப்ளோரசன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாகவே வாட்டரை நிலைக்கிறாங்க, தண்ணியை ஃபுல்லாக அனுப்புகிறாங்க. சால்ட்டி லேயர் இருக்குது, அதில் எஃப்ளோரசன்ஸ் லேயர் இருக்குது. இதில் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, வாட்டர் ஃபுல்லாக நினைக்கிறாங்க. கெட் டிசால்வ்டு, இது என்ன ஆகும், வாட்டரில் ஃபுல்லாகவே கரைய ஆரம்பிக்கும். அப்படி தான் சால்ட் அப்படிங்கிறது தண்ணியில் டிசால்வ் ஆகக்கூடியதான். விச் பெர்குலேட் டவுன் டு ஜாயின் த வாட்டர் டேபிள் ஆர் ட்ரெயின்ட் அவே பை சர்ஃபேஸ் ஆர் சப்சர்ஃபேஸ் ட்ரெயின். இது என்ன பண்ணுவாங்கன்னா சர்ஃபேஸ் சப்சர்ஃபேஸ் ட்ரெயின் மூலமாக வெளியேற்றிடுவாங்க, ட்ரெயின்ட் அவே பண்ணிடுவாங்க. ஓகேவா, அந்த வாட்டர் வந்து அதில் கரைஞ்சதுக்கப்புறம் வாட்டரில் அந்த சால்ட்டி லேயர் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் ட்ரெயின் மூலமாக நம்ம வெளியேற்றிடுவோம் எல்லாத்தையும். இந்த ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் டில் த சால்ட். இது என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருப்போம். டாப் லேயர்லேருந்து அந்த சால்ட்டி கண்டென்ட் எஃப்ளோரன்ஸ் ரிமூவ் ஆகிற வரைக்கும். The process repeated till the salt in the top layer of the land are reduced to such as extent that some salt resistant crop can be grown. ஓகேவா, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சால்ட் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கிராப்பை வந்து க்ரௌண்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் லீச்சிங்னு சொல்கிறோம். புரியுதா, நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த எஃப்ளோரன்ஸால் பாதிக்கப்பட்ட நிலத்தில் மேலே வாட்டர் வந்து ஃபுல்லாக செலுத்துகிறாங்க, டிசால்வ் ஆகிருது. அதில் இருக்கக்கூடிய அந்த எஃப்ளோரன்ஸ் இந்த சால்ட் கண்டென்ட் எல்லாமே டிசால்வ் ஆகிருது. இதுக்கப்புறம் ட்ரெயின் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ட்ரெயின் இல்லைனா சப்சர்ஃபேஸ் ட்ரெயின் மூலமாக நம்ம வாட்டர் வெளியேற்றுறோம். இங்கே சால்ட் ரெசிஸ்டிங் க்ராப்பை நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க, க்ரோ பண்ணுறாங்க. இது மூலமாக அக்ரிகல்ச்சருக்கு அந்த லேண்டு வந்து தேவையானதாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கான்செப்ட்டு, இந்த ஃபார்முலா ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இதுவரை கேட்டதில் நான் ஜஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதாவது லீச்சிங் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அதுக்கான ரேஷியோ பாருங்கள், டிடி டிவைடட் பை டிஐ. டிடினா என்னென்னு பாருங்கள், டெப்த் ஆஃப் வாட்டர் ட்ரைன்ட் அவுட் பெர் யூனிட் ஏரியா. எவ்வளோ வாட்டர் நமக்கு ஒரு யூனிட் ஏரியாவுக்கு ட்ரெயின் அவுட் பண்ணுறோம், ஓகேவா, வாட்டர் வெளியேற்றுறோம். டிஐ அப்படின்னா டெப்த் ஆஃப் இரிகேஷன் வாட்டர் அப்ளைடு. ஓகேவா, எவ்வளோ டெப்த்து நம்ம இரிகேட் வந்து உள்ளே வந்து அப்ளை பண்ணுறோம், இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான். டோட்டல் இரிகேஷன் வாட்டர் டிஐ அப்படின்னா என்னென்னு பாருங்கள், CU கன்சம்ப்டிவ் யூஸ் ப்ளஸ் டிடினா ட்ரெயின்ட் அவுட் வாட்டர் டெப்த். அப்போ அந்த டி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த டிஐ மைனஸ் CU போடலாமா, ஓகே, டிஐ மைனஸ் CU டிவைடட் பை டிஐ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும்.
எல்ஆர் அப்படிங்கிற லீச்சிங் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்டதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வாட்டர் லாகிங் அப்புறம் வாட்டர் லாகிங் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த லேண்ட் ரீக்ளமேஷன் நில மீட்பு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.